ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாமிலா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு 5 கேஜிக்கான ஒரு 3 டயர் கேக் வந்து எப்படி பண்ணலான்னு தான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கேக் பார்த்திங்கன்னா நான் வந்து வெனிலா ஃப்ளேவரில் தான் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கேக் பண்ண தேவையான ஸ்பாஞ்ச் எல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வெண்ணிலா ஃப்ளேவர்லேயே தான் ரெடி பண்ணி எடுத்தேன். இந்த கேக் டின்னோட சைஸ் என்னென்னா, நான் வந்துட்டு 9 இன்ச் கேக் டின்னில் 9 இன்ச் கேக் டின்னில் வந்து 2 கேக் டின்லையா 3 கேஜிக்கான ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 7 இன்ச் 2 கேக் டின் எடுத்து 1.5 கேஜிக்கான ஸ்பாஞ்சும் ரெடி பண்ணி வச்சேன். அதுக்கப்புறமா 5 இன்ச் கேக் டின்னில் 1/2 கேஜிக்கான ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணி எடுத்துருந்தேன். இப்படி எல்லா கேக்கையுமே ரெடி பண்ணி நான் ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு லேயராக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். லேயராக கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா தான் நான் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணிக்க போகிறேன். இது வந்துட்டு வெனிலா கேக் ஆனதுனால ஃபில்லிங்ஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸ்பாஞ்சு வந்து ஒரு லேயர் ஸ்பாஞ்சையும் வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக சுகர் சிரப் அப்ளை பண்ணி விட்டுட்டு க்ரீம் வந்து அப்ளை பண்ணி விட்டால் போதும். இப்போ இந்த டயர் கேக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா க்ரம் கோட் கொடுக்கறதுக்காக கேக் ஃபுல்லாக இந்த மாதிரி லைட்டாக வந்து க்ரீம் வந்து ஃபில் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா பேலட் நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி நான் க்ரம் கோட் பண்ணி எடுத்துட்டேன். 3 டயர் கேக்கையுமே இந்த மாதிரி க்ரம் கோட் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கேக்கோட கலர் பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் வந்து கஸ்டமர் தந்துருந்தாங்க. இந்த கலர்லேயே பண்ணணும்னு அதுக்காக நான் வந்துட்டு மேஜிக் கலரோட க்ரீன் கலரும் ப்ளூ கலரும் தான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ப்ளூ கலர் கொஞ்சம் அதிகமாகவும் க்ரீன் கலர் கொஞ்சம் குறைவாகவும் சேர்த்து தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கலர் கிடச்சிது. சேம் கலரே கிடச்சிட்டுது. இப்போ கலர் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச கேக்கை எடுத்து நம்ம வந்து இப்போ அவுட்டர் லேயர் கொடுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக வந்து பைப்பிங் பேக்கில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த க்ரீமை எடுத்துட்டு கேக் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டேன். அடுத்ததாக வந்து ஒரு பேலட் நைஃப் எடுத்து நீட்டாக வந்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஐசிங் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்பீடாகவே தான் பண்ணி எடுக்கணும். டைம் ஆச்சுன்னா நமக்கு வந்து நீட்டான ஐசிங் கிடைக்காது. அந்த க்ரீம்லலாம் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகவே நமக்கு வந்து நீட்டாக அந்த ஐசிங் வந்து நீட்டாக இல்லாமல் இருக்கும். அதனால எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்பீடாக வந்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கணும். சைடெல்லாம் நல்லா நீட் பண்ணதுக்கப்புறமா டாப்லேயும் நீட் பண்ணி எடுத்துக்கலாம். பேலட் நைஃப் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு துணி வச்சு துடைச்சிட்டோ இல்லைன்னா கழுவிட்டோ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தடவை வந்து ஐசிங் பண்ணும்போது பண்ணோன்னா நமக்கு நீட்டான ஐசிங் கிடைக்கும். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு டயர் கேக்கை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த டயர் கேக்கையுமே க்ரம் கோட் பண்ணி வச்சதையும் இந்த மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது 3 டயர் கேக்கும் வந்து ரெடி ஆயாச்சு. இதெல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா மறுநாள் தான் வந்து இந்த கேக் வந்து டெலிவரி கொடுக்கணும். டெலிவரி கொடுக்கறதுக்கு ஒரு 1 hour முன்னாடியே நான் இந்த கேக்கை வந்து இப்போ ஸ்டாக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கேக் வந்து ஸ்டாக் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரியான பிளாஸ்டிக் டவல்ஸ் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அது கொண்டு போகும்போது சரியாமல் எடுக்காமல் இருக்கும். அதுக்காக வந்துட்டு நான் வந்து கேக்கோட மேலே வந்து அந்த 7 இன்ச்சுக்கான அந்த கேக் டின்னை வச்சு அளவு எடுத்து அதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் தான் இந்த பிளாஸ்டிக் டவல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 பிளாஸ்டிக் டவல்ஸ் இந்த மாதிரி நான் அந்த கேக்கோட அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த 4 பிளாஸ்டிக் டவல்ஸையும் உள்ளே இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா செகண்ட் டயர் கேக் எடுத்து நான் இப்போ வந்து ஸ்டாக் பண்ணிக்க போகிறேன். செகண்ட் டயர் கேக்கில் வந்துட்டு நான் வந்து அடியில் வந்துட்டு அந்த கேக்கோட அளவுக்கு பேஸ் வந்து கட் பண்ணி தான் முதலே வந்து அந்த கேக்கை வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்தேன். அதனால் வந்துட்டு ஈஸியாகவே நமக்கு வந்து கேக்கை வந்து ஸ்டாக் பண்ணி எடுக்க முடியும்.
இப்போ செகண்ட் டயர் கேக்கையும் வச்சுட்டு அதுலேயும் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டவல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். அந்த பேஸில் வந்துட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த சென்டரில் நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் டவல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணும்போது அது உள்ளே போகும். அதனால் வந்து சென்டர் போர்ஷனில் ஒரு ஹோல் போட்டு தான் எடுக்கணும். இப்போ லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டோன்னா கேக் வந்து அப்படியே செட் ஆகி இருந்துடும். இப்போது தேர்ட் டயர் கேக்கையும் நான் வந்துட்டு ஸ்டாக் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கேக்கோட டெக்கரேஷன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். ரோஸ் ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். க்ரீன் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயுமா ரோஸ் எடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா சின்ன சின்ன ரோஸ் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு பஞ்சஸ் மாதிரி கிடைக்கும், அதையும் வந்துட்டு நான் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி போலன்ஸ் வந்து கிடைக்கும், அதுவும் நான் வந்து வாங்கி இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து பிரித்து வச்சுருந்தேன். இப்போ இதெல்லாம் தான் இதில் வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கிறேன். இப்போ பேபியோட நேம் வந்துட்டு ஃபாண்டனில் எழுதி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன். ஃபாண்டன்ட் வந்து க்ரீமில் அப்படியே வச்சு விட்டோன்னா அது அப்படியே ஸ்டிக் ஆகிரும், கீழே விழாது. அதனால் வந்து அப்படியே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சா போதும். கொஞ்சம் ஃபாண்டன் காஞ்சதுக்கப்புறமா தான் இதில் வந்துட்டு நேம் எழுதிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு செகண்ட் டயர் கேக்கையும் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எங்கெல்லாம் வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சு விட்டாச்சு. இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு ரோஸ் ஃப்ளவரும் கொஞ்சமாக அந்த ஒயிட் கலர் போலன்ஸும் சின்ன குட்டியான அந்த ரோஸ் ஃப்ளவரும் வச்சு விட்டுருக்குறேன். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து கேக் மெட்டீரியல் ஷாப்பில் வந்து வாங்க கிடைக்கல. அதனால் வந்துட்டு இந்த எம்ப்ராய்டரி எல்லாம் அந்த ஆரி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கடையிலேருந்து தான், த்ரெட் ஷாப்லேருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். அந்த பெரிய ரோஸ் ஃப்ளவர் மட்டும்தான் கேக் மெட்டீரியல் ஷாப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். சின்ன சின்ன இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்துட்டு த்ரெட் ஹவுஸில் தான் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கேக்கோட ஒவ்வொரு எண்ட்லேயுமே நம்ம வந்து கேக்கெல்லாம் ஸ்டாக் பண்ணும்போது க்ரீம் வந்து கொஞ்சமாக அங்கே இங்கேயுமா நீங்கி இருக்கும். அதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரியான சாட்டின் ரிப்பன் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி அக்ரிலிக்கில் நமக்கு வந்து இந்த மாதிரியான ஹார்ட் ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான டாப்பர். அதையும் வந்துட்டு 3 கேக்லேயுமே 3 டயர் கேக்லேயுமே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஹாப்பி ஃபஸ்ட்டு பர்த்டேன்னு உள்ள டாப்பர் வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பெரிய சைஸில் உள்ள ஒயிட் கலரில் உள்ள சுகர் பீட்ஸ் தான் வந்து இதில் எல்லாம் வச்சு விட்டுருக்குறேன். இப்போ டாப்லேயுமே நான் அந்த ஃப்ளவர் எல்லாம் வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்குறேன். அதுக்கப்புறமா இந்த சுகர் பீட்ஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல போடணுமோ அந்தந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரியான ஸ்மால் சைஸில் உள்ள சுகர் பீட்ஸ் தான் போட்டு விட்டுருக்குறேன். நமக்கு வந்து இந்த சுகர் பீட்ஸ் வந்து மிக்சடாகவும் கிடைக்கும், இல்லைன்னா தனித்தனியாகவும் வாங்கலாம். கேக்கோட ஒர்க்கெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இந்த கேக் வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணி தான் போக போகுது. நான் வீட்லேயே வந்து கேக்கெலாம் வந்து ஸ்டாக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வீட்டில் இருந்தும் இதே மாதிரியே தான் பாக்ஸில் வச்சு கொண்டு போயிருந்தோம். ஆனால் வந்து கேக் வந்து நல்லாவே தான் இருந்தது. எதுவுமே சரியவோ எடுக்கவோ எதுவும் செய்யலை. நல்ல மாதிரி நம்ம செட் பண்ணி கொண்டு போன மாதிரியே தான் இருந்தது. மத்தியான டைமில் தான் இந்த கேக் வந்து டெலிவரி கொடுக்க வேண்டியது இருந்தது. கேக் எதுவும் மெல்ட் ஆகவும் இல்லை, நல்லாவே தான் இருந்தது. கேக் வந்துட்டு கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா வந்து அங்கே வந்து அடுத்ததும் இதே மாதிரி வெண்ணிலா கேக் வந்து 2 டயருக்கான 2 kg ஒரு கேக்கும் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. கேக்கோட ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கிடச்சிது.
இது வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக வந்து கவராகவே கிடைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து தூரத்தில் நின்று தான் வீடியோ எடுத்தேன். நம்ம பக்கத்தில் போய் எடுக்கும்போது கேக் ஃபுல்லாகவும் கவர் ஆகி கிடைக்கல. அதனால தான் பார்க்க கொஞ்சம் சின்னதாக தெரியுது. கேக் வந்து ரொம்ப நல்ல ஹைட்டாகவே நல்ல பெரிய கேக்காகவே தான் இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.